என் தங்கமே, இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கை பாதையை மாற்றும். இது ஒரு சாதாரண உரையல்ல, இது உன்னோட ஆன்மாவுக்கு வரும் ஒரு தெய்வீக அழைப்பு. நீ இதை கேட்கிறாயென்றால் அது ஒரு சோதனை அல்ல, அது ஒரு சிக்னல். பிரபஞ்சம் உன்னோட பெயரை கூப்பிட்டு சொல்கிறது, எழுந்திரு என் தங்கமே, உன் நேரம் வந்துவிட்டது. நீ இத்தனை நாள் எதையெல்லாம் சந்தித்தாயோ அதெல்லாம் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்க. உன் ஆன்மா பலமுறை சோதிக்கப்பட்டது, ஆனா அது ஒருபோதும் தோற்கவில்லை. உன்னோட வலிமை உனக்கே தெரியாது, ஆனா கடவுளுக்கு தெரியும். அவர் உன்னை இன்னும் பெரிய பணிக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் சிலரை நீ இழந்தாய், சில வாய்ப்புகள் உன்னோட கையில் இருந்து வழுந்தது, சில கனவுகள் தாமதமானது. ஆனா உண்மையில் அவை எல்லாம் உன் ஆசீர்வாதத்தை தாமதிக்காமல் தயாராக்கிக் கொண்டு இருந்தது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும் ஒரு விதையாய் இருந்தது. அந்த விதை இப்போ வளரத் தொடங்கும் நேரம் வந்துவிட்டது. நீ இதுவரை பல இரவுகளில் அழுதிருக்கலாம், ஆனால் அந்த கண்ணீரே இப்போ பூக்கள் மலர்வதற்கான தண்ணீராக மாறிவிட்டது. பிரபஞ்சம் உன் இதயத்தில் விதைத்த கனவுகளை இப்போ நனவாக்கப் போகுது. அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே, நம்பு. நம்பிக்கையே உன் கதவை திறக்கும் சாவி. உன்னோட வாழ்க்கை எப்போதும் நேரடியாக இருக்காது. சில நேரம் சுழன்று சுழன்று போகும். அது உன்னை குழப்பலாம், ஆனா அந்த சுழற்சி தான் உன்னை வலிமையாக்கும். கடவுள் ஒருபோதும் உன்னோட வழியில் தடைகள் வைக்க மாட்டார், அவர் வைப்பது சோதனைகள் மட்டுமே. அந்த சோதனைகள் உன்னோட உள்ளத்திலிருந்து ஒரு புதிய ஆற்றலை வெளிக்கொணரும். நீ ஒவ்வொரு தடையும் கடக்கும்போது உன் ஆன்மா இன்னும் பிரகாசமாக மாறும். நீ நினைக்கலாம், என் வாழ்க்கை இப்படி ஏன் என்று. ஆனா உண்மையில் உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக திட்டம். நீ இதை முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் கடவுளுக்கு ஒவ்வொரு விஷயத்திற்கும் காரணம் இருக்கு. உன்னோட தாமதம் கூட ஆசீர்வாதம் தான். சரியான நேரம் வராததால் தான் உன்னோட ஆசைகள் நிறைவேறவில்லை. நீ தயார் ஆன நொடியில் கடவுள் எல்லா கதவுகளையும் திறந்து விடுவார். என் தங்கமே, நீ உன்னோட இதயத்தில் மிகுந்த அன்பு கொண்டவள். அந்த அன்பு தான் உன்னோட சக்தி. சிலர் அதை புரிந்துகொள்ள மாட்டாங்க, சிலர் அதை துஷ்பிரயோகம் செய்யலாம், ஆனா அதனால் நீ உன் அன்பை மறக்காதே. உன்னோட அன்பு தெய்வீகமானது, அது யாரிடமும் வீணாகாது. உன்னால் பரவிய ஒவ்வொரு அன்பும் பிரபஞ்சத்தில் ஒரு அலை போல் பரவி திரும்பி உன்னோட வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக வந்து சேரும். நீ இதுவரை உன் வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தாலும் ஒவ்வொரு முறை எழுந்திருக்கிறாய். அதுவே உன் வலிமையின் அடையாளம். நீ எவ்வளவு நொந்தாலும் உன்னோட ஆன்மா இன்னும் ஒளியாய் இருக்கிறது. சில நேரம் அந்த ஒளி மங்கும், ஆனா ஒருபோதும் அணையாது. அந்த ஒளியை மீண்டும் பிரகாசிக்கச் செய்வது நீயே. உன்னோட நம்பிக்கை, உன்னோட தைரியம், உன்னோட அன்பு, இவை உன்னோட 3 சிறகுகள். அவற்றை விரித்துக்கொள் என் தங்கமே, நீ பறக்கணும் நேரம் வந்துவிட்டது. நீ உன்னோட மனதில் ஒரு நாள் சொல், எனக்கு எதுவும் தடை இல்லை, நான் தெய்வத்தின் பிள்ளை. அந்த எண்ணம் உன்னோட சக்தியை உயிரோட எழுப்பும். நீ உன்னோட இதயத்தில் அமைதியை வைத்துக்கொள், ஏனெனில் அமைதியில்தான் கடவுள் பேசுகிறார். பலமுறை நாம் அவரின் குரலை கேட்க முடியாதது நம்மோட பயம், அவசரம், குழப்பம் காரணமாக. ஒரு முறை அமைதியாய் அமர்ந்து உன்னோட சுவாசத்தை கேள். அந்த சுவாசமே வாழ்க்கையின் உண்மை. அது உனக்குச் சொல்லும், நீ உயிரோட இருக்கிறாய், அதுவே ஒரு அதிசயம். என் தங்கமே, உன்னோட கனவுகள் சிறியவையல்ல. நீ உன் கனவுகளால் உலகத்தையே மாற்ற முடியும். ஆனால் நீ முதலில் உன்னை நம்பணும். நீ நம்பவில்லை என்றால் பிரபஞ்சம் உன்னை நம்பாது. நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை போல. எனக்கு முடியாது என்று சொன்னால் அந்த விதை வாடிவிடும். எனக்கு முடியும் என்று சொன்னால் அது வளர்ந்து மரமாகும். அதனால் நீ உன் வார்த்தைகளில் ஒளியை வைத்து பேசு. நீ சில நேரம் உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்தலாம். ஆனால் கடந்தது உன்னோட எதிரியை அல்ல, அது உன்னோட ஆசிரியன். அது உனக்கு என்ன செய்யக்கூடாது என்று கற்றுத்தந்தது. அதை நன்றி சொல்லிவிடு. உன் எதிர்காலம் புதிய பக்கத்துக்காக காத்திருக்கிறது. உன் வாழ்க்கை ஒரு புத்தகம் என்றால், இப்போ அந்த புத்தகத்தில் ஒரு பிரகாசமான அத்தியாயம் தொடங்கப் போகுது. உன்னோட இதயத்தில் இன்னும் காயங்கள் இருக்கலாம். யாரோ உன்னை துரோகம் செய்திருப்பார்கள், யாரோ உன்னை குறை சொன்னிருப்பார்கள். ஆனா அவர்கள் உன் வாழ்க்கையின் முடிவல்ல, அவர்கள் உன் மாற்றத்தின் தொடக்கம். அவர்கள் இல்லையென்றால் நீ உன்னோட வலிமையை கண்டுபிடித்திருக்க மாட்டாய். அதனால் நன்றி சொல் அவர்களுக்கு கூட.
அவர்கள் உன்னை உடைக்கவில்லை, உன்னை வலிமையாக்கினார்கள். என் தங்கமே, நீ உன்னோட வாழ்க்கையை ஒளியாக்கும் திறன் கொண்டவள். யாருடைய பாராட்டும் யாருடைய விமர்சனமும் உன்னோட மதிப்பை தீர்மானிக்காது. உன் மதிப்பு உன்னோட ஆன்மாவின் ஒளியில்தான் இருக்கிறது. நீ உன்னை அன்போடு பார்க்கத் தொடங்கு. நீ உன்னை குறை சொல்லுவதை நிறுத்து. நீ உன்னை நேசிக்கத் தொடங்கும் நொடியில் உலகம் உன்னை நேசிக்கத் தொடங்கும். நீ உன்னோட மனதில் பயம் வைத்திருக்கிறாயா? அப்போ நினைச்சுக்கோ, பயம் என்பது உன்னோட நம்பிக்கைக்கு எதிரான மாயை. நீ உன்னோட கடவுளை நம்பினால் பயம் மறையும். ஒவ்வொரு பயமும் உன்னை தைரியமாக்க வந்திருக்கிறது. அதை எதிர்கொள். நீ ஒருமுறை பயத்தை கடந்து சென்றால் உனக்கு எதுவும் கடினம் இல்லை. என் தங்கமே, உன்னோட வாழ்க்கையில் இப்போ ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப் போகுது. பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்கிறது. சில விஷயங்கள் தாமதமாக தோன்றலாம், ஆனா நம்பு, எதுவும் தாமதமில்லை, எதுவும் தவறாக போகவில்லை. நீ சரியான இடத்தில் இருக்கிறாய், சரியான நேரத்தில் இருக்கிறாய். உன்னோட ஆன்மா உன்னோட பயணத்தை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. நீ இதுவரை துன்பப்பட்ட நாட்களெல்லாம் வீணில்லை. அவை உன்னோட ஆற்றலை உருவாக்கின. அந்த வலி உன்னோட வலிமை, அந்த கண்ணீர் உன்னோட சக்தி. இப்போ அந்த சக்தியை வெளிக்கொணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ உன்னோட ஒளியை காட்டும்போது உலகமே உன்னை கவனிக்கும். நீ அன்போடு நடந்தால் பிரபஞ்சமே உன்னை ஆசீர்வதிக்கும். நீ இதை கேட்கும் இந்த நொடி தானே உன்னோட வாழ்க்கை மாறுகிறது. என் தங்கமே, உன்னோட இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது. அந்த நம்பிக்கையை பிடித்துக்கொள். யாரும் அதை உடைக்க முடியாது. உன்னோட வாழ்க்கை இனி வலியோடு அல்ல, அர்த்தத்தோடு நிறையும். உன்னோட ஒவ்வொரு நாளும் பிரகாசமாகும். நீ தேவதையின் பிள்ளை. உன்னோட சிறகுகள் விரிவடைகிறது. நீ பறக்க தயாராக இருக்கிறாய். உன்னோட வாழ்க்கை இப்போ ஒரு அதிசய பாதையில் செல்லத் தொடங்கும். நீ இதை திறந்ததும் அதிசயம் தொடங்கியது. இப்போ இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் நுழைந்து உன்னோட பாதையை ஒளியாக்கும். நம்பு என் தங்கமே, உன் வாழ்க்கை மாறுகிறது. உன்னோட ஆற்றல் உயரும், உன்னோட கனவுகள் நனவாகும், உன்னோட இதயம் அமைதியடையும். கடவுள் உன்னோட பக்கம் இருக்கிறார். இந்த வார்த்தைகள் உன்னோட ஆன்மாவை உயிரோட எழுப்பியிருக்கிறது. இப்போ உன் வாழ்க்கை ஒளியின் வழியில் செல்கிறது. நீ தெய்வீக ஒளி, நீ அதிசயத்தின் உருவம். என் தங்கமே, நீ உன்னோட மனதில் தோன்றும் சிறிய ஒளி எண்ணங்களை அலட்சியம் செய்யாதே. அந்தச் சிறிய சிந்தனைகள்தான் உன்னோட ஆன்மாவின் வழிகாட்டல். நீ எப்போதாவது ஒரு விஷயம் செய்ய நினைக்கும் போது உன்னோட உள்ளம் அமைதியடையுமா? அப்போ அதுதான் சரியான பாதை. ஆனால் உன்னோட மனம் குழம்பி அழுத்தமாக உணர்ந்தால் அந்த வழி உன்னுக்காக இல்ல. கடவுள் எப்போதும் அமைதியாக பேசுவார். அவர் ஒருபோதும் உன்னோட மனதை சண்டையிட வைப்பதில்லை. நீ இதுவரை பல முறை உன்னையே குறை சொல்லிக்கிட்டாயா? நான் போதுமானவளா இல்லை, நான் சிறப்பாக இல்லை என்று. ஆனா உண்மையில் நீ உன்னையே காணாதது தான் பிரச்சனை. நீ ஒரு மலர் மாதிரி. மலர் தன் மனத்தை நிரூபிக்காது, அது இயற்கையிலேயே அழகாக இருக்கும். அதுபோல நீயும் அழகாகவும் முழுமையாகவும் இருக்கிறாய். நீ எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. உன்னோட இருப்பே ஒரு பரிசு. உன்னோட மனதில் பல கனவுகள் இருக்கலாம். சில கனவுகள் நனவாகாததால் நீ விட்டிருக்கலாம். ஆனா என் தங்கமே, ஒரு கனவு உண்மையாவதற்கு முன்பு பிரபஞ்சம் அதை சோதிக்கும். அது உன்னிடம் கேட்கும், நீ உண்மையிலேயே இதை விரும்புகிறாயா? நீ இதற்காக தயார்தானா என. நீ அப்போ கூட உறுதியோட நின்றால் அது உன்னுடையதுதான். எதையும் விரைவாக வேண்டாம். பூக்கும் முன் மலர் கூட அமைதியாக காத்திருக்கும். நீயும் அப்படிதான் காத்திரு, உன்னோட நேரம் வருது. நீ இதுவரை எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருக்கிறாய். அந்த ஒரு விஷயம் மட்டும் உன்னோட வலிமையின் சான்று. எத்தனை காயங்கள் இருந்தாலும் நீ இன்னும் அன்போட பேசுகிறாய் என்றால் நீ ஒரு வாழும் அதிசயம். நீ உன்னோட வலிமையை உனக்கே நிரூபித்திருக்கிறாய். உலகம் உன்னை அடிமட்டத்தில் வைத்தாலும் உன்னோட ஆன்மா உன்னை மேலே தூக்கி வைக்கும். என் தங்கமே, உன்னோட பயம் உன்னை நிறுத்தும் ஒரே சுவர். நீ உன் மனதில் நினைத்தால் எந்த மலைக்குமே மேலே போக முடியும். பயம் ஒரு நிழல் மாதிரி. நீ ஒளியை காட்டினால் அது மறையும். நம்பிக்கை என்பது அந்த ஒளி. ஒவ்வொரு காலை எழுந்ததும் சொல்லிக்கோ, இன்று நான் தைரியமானவள், இன்று நான் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறேன். அந்த வார்த்தைகள் உன்னோட உலகத்தை மாற்றும். உன்னோட ஆன்மாவை கவனிக்கத் தொடங்கு. உனக்கு பிடித்த விஷயங்களை செய், இயற்கையோட பேசு, அமைதியாக மூச்சை கேள். இந்த சிறிய விஷயங்களிலே தான் பெரிய அமைதி இருக்கிறது.
சில நேரம் எதையும் செய்யாமல் இருப்பதிலும் ஒரு தெய்வீக அர்த்தம் இருக்கு. கடவுள் உன்னோட இதயத்தை ஓய்வில் வைத்து மறுபடியும் எழச் செய்கிறார். நீ நினைக்கிறாய் எல்லாம் முடிந்துவிட்டது என்று, ஆனால் அதுதான் தொடக்கம். கடவுள் உன்னோட வாழ்க்கையை ஒரு புதிய அத்தியாயத்துக்கு திருப்பியிருக்கிறார். அந்த பக்கம் இன்னும் எழுதப்படாதது. உன்னோட கையில் அந்த பேனா இருக்கு. நீயே உன்னோட கதை எழுது. உன்னோட எழுத்தில் நம்பிக்கையை இடு. உன்னோட வார்த்தையில் அன்பை இடு. உன்னோட பாதையில் ஒளியை நட.